நுழையிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்பாவோட பின்பலம், அப்பாவோட பொண்ணு, அதாவது கட்பட்டோட பொண்ணுங்கிற பேனர் எனக்கு இன்னைக்கும் இருக்கு. அதில் வந்துட்டு என் பேருக்கு பின்னாடி வேற கட்பட்டுங்கிற பேர் இருக்கு. அது கூட ஒரு ப்ளஸ், எனக்கு ப்ளஸ் அமைஞ்சது. நான் வேற கட்சி மாறி போகல. எங்க அப்பா காங்கிரஸ்காரர், நானும் காங்கிரஸ்க்கு. ஸோ எனக்கு என்ட்ரி வந்துட்டு ஈஸி. ஆனா தலைவர்களை எனக்கு அப்ரோச் பண்ணி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு ஒரு ஈஸியாக இருந்துச்சு. கம்யூனிகேஷன் எப்போவுமே வந்துட்டு ஒரு அரசியல்வாதிக்கு தேவை ஒரு கம்யூனிகேஷன். தமிழிசை சவுந்தரராஜனை எல்லாருமே கேலி பண்ணினாங்க. ஆனால் அவங்க மாநில தலைவராக வந்து த டாப்பஸ்ட் பொசிஷன் இந்த பார்ட்டி இஸ் அ பிரசிடென்ட். ஓகே, அவங்க வந்த டைமில் வந்துட்டு அந்த தாமரை மலர்ந்தே தீருன்னு ஒரு ஸ்லோகனை சொன்னாங்க பார்த்தீங்களா, அது எங்க எல்லாம் ரீச் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, இன்னைக்கு அதானே ட்ரெண்டா இருக்கு. இப்போ ஒரு அரசியல்ல சாதிக்கிறதுக்கு கல்வி அப்படின்றதும் தன்னை நீங்க வந்து சுய பரிசோதனை செஞ்சு அடுத்த லெவலுக்கு போறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சா? கண்டிப்பாங்க. கல்வி வந்துட்டு அந்த காலத்துல படிக்கலைங்கிற அது வேற, கல்வி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. அப்பாவோட அந்த அரசியல் செல்வாக்குமே உதவி இருக்காதா? நீங்க படிக்கல சொல்றேன், கண்டிப்பா உதவி இருக்காதுங்க. அப்பாவோட அரசியல் செல்வாக்கு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு எத்தனை பேர் மேல வந்து ஒரு வெளியில வர டைம்ல நிறைய அந்த ஆணாதிக்க சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த டைம் படிப்பும் தைரியமும் நம்ம கூட இருந்துன்னு வச்சுக்கோங்க, யாராலும் எதுவும் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லலாம், கனிமொழி மேடத்தை சொல்லலாம். விஜயதரணி அம்மையார் வந்துட்டு அதை ரிசைன் பண்ணினதுக்கு அப்புறமா பெண்களுக்கு முக்கியத்துவம் அவங்க கொடுக்கலன்னு சொன்ன டைம்ல, அப்போ அந்த சீனியாரிட்டி வேஸ்ல கண்டிப்பா எனக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் அவங்க வைக்க அந்த குற்றச்சாட்டை நம்ம கடந்து போயிட முடியாது இல்லையா? அப்படி பெண்களை வந்து உண்மையாலுமே அப்படிதான் நடத்துறாங்களா காங்கிரஸ்ல? இவங்க வந்து 3 தடவை சட்டமன்ற உறுப்பினராக ஆனாங்க. இவங்க எந்த கேட்டகரியில இவங்க வந்தாங்க? பெண்ணுங்கிற ஒரே கேட்டகரியில தான் இவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக எங்க கட்சியிலேருந்து கொடுத்தாங்க. அல்லாமல் வந்துட்டு இவங்க ஆணா இருந்தாலும் இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. கொடுக்கல. இவங்களுக்கு கொறடா கொடுத்தாங்க. இவங்க தான் கொறடா. எத்தனை பேருக்கு மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க? கொறடான்றது ஒரு முக்கியமான பொறுப்பு. கண்டிப்பாங்க. சட்டமன்றத்தில் கொறடாங்கிறது பெரிய இது. அதாவது இவங்க வேற எதுக்கோ ஈல்ட் ஆயிட்டாங்க. அப்போ என்ன, காங்கிரஸ் கட்சி இவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்துச்சு. இவங்க என்ன பார்த்தாங்க, காங்கிரஸை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு இப்போ அங்கீகாரம் எல்லாமே கொடுத்துருந்தோம், அதனால சும்மா ஏதோ மேம்போக்காக ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு இதுக்காக மட்டும்தான் இவங்க வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஃபோனில் பேசி நாங்களும் சோனியா காந்தி பார்க்குறதுக்கே தவம் வரும். ஏதோ கூட்டத்தில் தூரத்துலேருந்து பார்த்தா ஐயோ அப்படிங்கிறோம். இவங்களுக்கு பக்கத்தில் பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்ச பிறகும் இதை விட ஒரு கட்சி அவங்களுக்கு வேறு என்ன அங்கீகாரம் கொடுக்கணும்? இன்றைக்கி எம்எல்ஏ பென்ஷன் வாங்குறாங்க. காங்கிரஸ் கட்சி கொடுத்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த எம்எல்ஏ பென்ஷன் வருதில்ல. 2026 ஒரு வலுவான அணி உருவாகுமா? இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு எதிராக அதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க. விஜயோட வருகையாகட்டும், சீமானும் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்காரு, விடுதலை சிறுத்தைகளும் அங்கீகாரம் பெற்று வளர்ந்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஒரு வலுவான கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக இல்லை சார். இந்த கூட்டணி தான் வலுவான, எங்களோட கூட்டணி மட்டும்தாங்க வலுவாக இருக்குது. அகில இந்திய தலைமை வந்துட்டு அது ஸ்ட்ராங்காக வந்துட்டு இப்போதைக்கு அவங்க வச்சுருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு உடன்பிறவா டிடிவே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரிகை கட்பட் அவர்கள். இப்போ உருவக்கேலிகள் பற்றி, பெண்கள் அரசியலில் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு இது மோசமான நிலைமைகளை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. பட் இதை பற்றி இந்த கேள்வி நான் கேட்கலாமா அப்படின்றத தாண்டி ஒரு அரசியலில் நுழையணும் அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுக்காக இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். இப்போ நீங்களும் அரசியலில் இருந்திருக்கீங்க, இது மாதிரியான உருவக்கேலிகள் வர்றது, இல்லை நீங்கள்லாம் எதுக்கு அரசியல் வரீங்க அப்படின்ற மாதிரியான அந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க? எனக்கு வந்துட்டு அரசியல் வந்துட்டு நுழையிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்பாவோட பின்பலம்,
அப்பாவோட பொண்ணு, அதாவது கட்பட்டோட பொண்ணுங்கிற பேனர் எனக்கு இன்னைக்கும் இருக்கு. அதுல வந்துட்டு என் பேருக்கு பின்னாடி வேற கட்பட்டுங்கிற பேர் இருக்கு. அது கூட ஒரு ப்ளஸ் எனக்கு எனக்கு ப்ளஸ்ஸா அமைஞ்சது. நான் இல்லை அதுவும் இல்லாம நான் வேற கட்சி மாறி போகல. எங்க அப்பா காங்கிரஸ்காரர், நானும் காங்கிரஸ்க்கு. ஸோ எனக்கு என்ட்ரி வந்துட்டு ஈஸி. ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு வந்து உருவகேலி என்னை யாருமே பண்ணல. தமிழிசை சவுந்தரராஜனை பண்ண மாதிரியெல்லாம் எங்களெல்லாம் பண்ணல. ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு ஒவ்வொரு ஹேர்டில்ஸ், அதாவது பதவிகள் வர 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 வந்துட்டு அது என்ன ஆகும்னா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னோட இதுல தான் நான் வளர்ந்தேன். என்னோட ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு என்னோட குவாலிஃபிகேஷன், எனக்கு அது இன்னொரு அட்வான்டேஜா எனக்கு இருந்துச்சு. அது எந்த வகையில உதவுனுச்சுன்னு சொல்றீங்க? சி நான் வந்துட்டு தமிழ்நாடு அரசியலையும் தாண்டி நான் வந்துட்டு எங்களோட தேசிய அரசியல், நான் டெல்லியிலையும் என்னோட அரசியலை வந்துட்டு நான் இது ஏன்னா 2009 வந்துட்டு நான் சென்சார் போர்டு மெம்பரா இருந்தேன். 2011 வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்ல அட்வைசரி போர்டு மெம்பரா இருக்கிறேன். என்சிவிடி 2014 வந்துட்டு என்சிவிடியோட நேஷனல் கவுன்சிலா இருந்தேன். ஸோ என்னோட லாங்குவேஜ் இங்கிலீஷ் நாலேஜ் வந்துட்டு எனக்கு இதுக்கெல்லாம் ஏஐசிசி. ஸோ தலைவர்களை எனக்கு அப்ரோச் பண்ணி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு ஒரு ஈஸியா இருந்துச்சு. கம்யூனிகேஷன் எப்பவுமே வந்துட்டு ஒரு அரசியல்வாதிக்கு தேவை ஒரு கம்யூனிகேஷன். தமிழிசை சவுந்தரராஜனை எல்லாருமே கேலி பண்ணினாங்க. ஆனா அவங்க மாநில தலைவரா வந்து த டாப்பஸ்ட் பொசிஷன் இந்த பார்ட்டி இஸ் அ பிரசிடென்ட். ஓகே, அவங்க வந்த டைம்ல வந்துட்டு அந்த தாமரை மலர்ந்தே தீருன்னு ஒரு ஸ்லோகனை சொன்னாங்க பாத்தீங்களா, அது எங்க எல்லாம் ரீச் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எந்த மாநில தலைவர் வந்தாலும் இல்லைன்னா எந்த பிஜேபி காரனா இருந்தாலும் ஒண்ணு வேண்டாம், இந்த ஹேக் பண்ணக்கூடியவனும் இல்லைன்னா கிரிட்டிசிசம் பண்ணக்கூடியவங்க கூட என்ன எழுத வச்சு பண்ணாங்க, தாமரை மலர்ந்தே தீரும். ஆமா, இன்னைக்கு அதானே ட்ரெண்டா இருக்கு. அப்போ அதுதான் சொல்றேன். ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பிளஸ். கம்யூனிகேஷன், எல்லாருக்கும் அந்த கம்யூனிகேஷன் இருக்காது. எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. இப்போ ஒரு அரசியல்ல சாதிக்கிறதுக்கு கல்வி அப்படின்றதும் தன்னை நீங்க வந்து சுய பரிசோதனை செஞ்சு அடுத்த லெவலுக்கு போறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சா? கண்டிப்பாங்க. கல்வி வந்துட்டு அந்த காலத்துல படிக்கலைங்கிற அது வேற. இந்த காலத்துல படிக்கலைன்னா அதுதான் இந்த உள்ள மாணவர் சமுதாயத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஆன்சர் நீங்க கேட்டதுக்கு தான் சொல்றேன். கல்வி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. கல்வி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன். எனக்கு வந்துட்டு ஒரு லெக்சரரா நான் வேலை பார்க்கலாம். லெக்சரரா நான் வேலை பார்த்துருந்தேன்னா, இல்லைன்னா நான் வந்துட்டு என்ன வந்து கைட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை ஐஏஎஸ் ஆகிருக்கலாம் இருந்துட்டு. அதுலேயும் என்னை கைட் பண்ணுறதுக்கு யாரும் கரெக்டாக கைட் பண்ணலை. எங்கள் அப்பா என்ன இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சாரு, அதெல்லாம் வேற. பட் எனக்கு கைட் பண்ண எங்கள் அப்பாவுக்கு அவங்களாம் ஒரு இதில் தான் நின்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், அந்த டைமே வந்துட்டு நான் போல்டாக நின்னேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பா கேவ் மீ த என்ன சொல்கிறது, ஒரு சுதந்திரம் கொடுத்தாங்க. நீ வந்துட்டு எதுவும் பேசலாங்கிற ஒரு சுதந்திரம் கொடுத்தாங்க. அது ரொம்ப முக்கியம். அதான் சொல்றேன், எனக்கு அந்த இது வந்துட்டு பெண் பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் கண்டிப்பா கொடுத்தாகணும். 1. நம்பர் 2, நான் வந்துட்டு இன்னைக்கு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன்னா, நான் வெறும் 12ஆம் கிளாஸ் இல்லைன்னா இதை முடிச்சிருந்தேன்னா கண்டிப்பா நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்க மாட்டேங்க. நான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பேன், அமைதியா ஏதாவது ஒரு இடத்துல போய் வீட்டுக்கு ஹஸ்பண்டுக்கு வேலையை பார்த்து எடுத்துட்டு வீட்டில் சமையல். அப்பாவோட அந்த அரசியல் செல்வாக்குமே உதவி இருக்காதா? நீங்க படிக்கல சொல்றேன், கண்டிப்பா உதவி இருக்காதுங்க. அப்பாவோட அரசியல் செல்வாக்கு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு எத்தனை பேர் மேல வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும். ஒரு செயலாளராட்டம் அப்படி இப்படிதான் போயிருப்பேன். இன்னைக்கு நான் ஒரு மாவட்டத்துடைய மாவட்ட தலைவரான, நான் உங்கள்ட்ட சொன்னேன் தமிழ்நாடோட மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க. நான் வந்துட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய கன்னியாகுமரி மாவட்ட தலைவரா வந்துட்டு நான் இருந்தேன். அது வந்து the toppest was than an MLA and MP the toppest power point. There's a power center. அதில் நான் வந்திருக்கேன். தமிழ்நாட்டிலே முதல் பெண் நான் தான். இது வந்திருக்கிறேன். இதெல்லாம் என்னோட படிப்பும் படிக்கிற டைம்ல என்ன நம்மளோட கல்ச்சர் வந்து நம்மளோட ஒயிட் திங்கிங் வந்து கொஞ்சம் ப்ராட் ஆகும். அதனால இந்த சமுதாயத்துக்கு நான் பெண் சமுதாயத்துக்கு எஸ்பெஷலி சொல்றேன், எக்காரணம் கொண்டு படிப்பை விடாதீங்க. படிப்பு தான் கடைசியில உங்களுக்கு எல்லாமாக அமையும். இன்றைக்கு வந்துட்டு எனக்கு சட்டமன்றத்தில் வந்துட்டு முனைவர் தாரகை கட்பட்டுன்னு சொல்லுவோம். எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அது வெறும் தாரகை கட்பட்டுன்னு சொல்றதுக்கும் முனைவர்னு சொல்லுமோ என் படிப்பும் எனக்கு அதுல நிக்குது இல்ல. அதுதான் நான் சொல்ல வர்றது. அதனால அப்போ என்ன திரும்ப ப்ராட் திங்கிங் வரும், எக்ஸ்போஷர் கிடைக்கும் உங்களுக்கு. மெயினாக சொல்லணும்னா வித் எக்ஸ்போஷர் இல்லாமல் அரசியலில் வந்துட்டு பெண்கள் வர டைமில் சிரமப்படுவாங்க. மல்டி கல்ச்சர் நமக்கு தேவை. எக்ஸ்போஷர் நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு பெண் படிக்கிற நேரம் தான் எல்லாருக்கூடையும் பழகிறதுக்குள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். எந்த பெண் வந்துட்டு வழி தவறி போகாமல் இருப்பதற்கும் நிறைய படிப்பு நமக்கு தேவைப்படுது. என்னன்னா வெளியில வர டைம்ல நிறைய அந்த ஆணாதிக்க சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த டைம் படிப்பும் தைரியமும் நம்ம கூட இருந்துன்னு வச்சுக்கோங்க, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லலாம்,
கனிமொழி மேம் கனிமொழி மேடத்தை சொல்லலாம். நான் என்ன பெரிய பெரிய ஆட்கள் கூட கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காங்க. எஸ், நான் கம்பேர் பண்ணால் நானும் அந்த லெவலுக்கு நாளைக்கு போக முடியும். பட் உங்களுக்கு அந்த ஒரு விஷன் இருக்கா? கண்டிப்பா என்னோட விஷயம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்களை நீங்கள் சுருக்க விரும்பல? கண்டிப்பாக நான் அதை சுருக்க விரும்பலை. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு விளவங்கோடு தொகுதி மக்கள் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனனால எங்களுக்கு 9 நாள் தான் சட்டமன்றம் நடந்துச்சு. இந்த 9 நாளில் நான் 5 நாள் என்னவோ பேசியிருக்கிறேன். என்னோட ஒவ்வொரு இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சட்டமன்றத்துக்கு உட்பட்ட கோரிக்கைகளை மட்டும்தான் நான் சொன்னேனே ஒழிய பேசிக் என்னோட தேர்தல் வாக்குறுதி வந்துட்டு பேசிக் கமிட்டிஸ் செஞ்சு கொடுப்பேன். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன் ஒழிய ஒவ்வொரு நாளும் எல்லாருமே ஆச்சரியப்படும். என்ன மேடம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் வந்து எவ்வளோ புது மெம்பர் மாதிரியே தெரியலை, நீங்கள் ரொம்ப சகஜமாக உங்கள் பாட்டு கேள்வியில கேட்டு ஏன்னா என் மக்கள் என்ன தேர்ந்து அனுப்பியிருக்க படிப்பு இல்லைன்னா எனக்கு முடியுமா? நானும் பயந்துட்டு தானே இருந்திருப்பேன். ஒரு வெக்கம் இருக்கமா இல்லை, எனக்கு படிப்பு தான் அதுக்கு. அதனால பெண் பிள்ளைகள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விளவங்கோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக தாரிகை கட்பட் வந்து போட்டியிடுறாங்க அப்படின்ற அறிவிப்பு எங்களுக்கு சேனல்ஸ் மூலியமாவோ இல்லை ஒரு அறிக்கைகள் மூலியமாவோ தெரிஞ்சு. உங்களுக்கு அந்த அறிவிப்புகள் வரதுக்கு முன்னாடியே தெரியுமா நீங்கள் தான் நிற்க போகிறீங்க, உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு? ஏன்னா நிறைய ரேஸில் இருந்தாங்க, நிறைய பேரோட பேர் அடிபட்டுச்சு. உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு இன்னைக்கு நேற்றுக்கு நான் ட்ரை பண்ணல. 2006 நான் ட்ரை பண்ணுறேன். கிட்டத்தட்ட எத்தனை எலெக்ஷன் அதுதான் சொல்கிறேன், ட்ரை பண்ணேன். பட் இந்த தடவை வந்துட்டு ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டு, ஏன்னா நான் வந்துட்டு விளவங்கோட்டுக்கு நான் வந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் நான் என்றைக்குமே நான் நினைக்கல. உண்மைதான், நான் உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நான் எனக்குடைய ஒரு சட்டமன்றம் ஒரு கிள்ளியூரோ அல்லட குளைச்சலோ எங்கள் மாவட்டத்துக்குள்ளே ஏதோ ஒரு பட் விளவங்கோடு நான் நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் மாவட்ட தலைவர் ஆனதுக்கு அப்புறமா தான் எனக்கு நான் இத்தனைக்கு விளவங்கோட்டுக்குள்ளால உள்ள ஸ்கூலில் தான் நான் படிச்சிருக்கிறேன். விளவங்கோடு தொகுதிக்குள்ளால ஸ்கூலில் மார்த்தாண்டம்ங்கிறது நான் படித்தேன். எங்கள் கிள்ளியூர் தொகுதியில், என்னோட வீடு கிள்ளியூர் தொகுதியிலேருந்து எங்களுக்கு பக்கத்தில் தான் அதெல்லாம். ஸோ அது எங்களுக்கு பெரிய வித்தியாசம் தோணலை. ஆனால் தாலுக்கு வந்து எனக்கு முதல்ல சரி அதெல்லாம் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் டிவிக்கு. ஓகே, அதனால் அது பெரிய விஷயமா தோணலை. ஆனால் விஜயதரணி அம்மையார் வந்துட்டு அதை ரிசைன் பண்ணினதுக்கு அப்புறமா பெண்களுக்கு முக்கியத்துவம் அவங்க கொடுக்கலேன்னு சொன்ன டைமில் அப்போ அந்த சீனியாரிட்டி வேஸில் கண்டிப்பாக எனக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் அவங்க வைக்க அந்த குற்றச்சாட்டை நம்ம கடந்து போயிட முடியாது இல்லையா? அப்படி பெண்களை வந்து உண்மையாலுமே அப்படிதான் நடத்துகிறாங்களா காங்கிரஸில்? சார் அப்படி நடத்திருந்தேன்னா நான் இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி சொன்னது மாதிரி நான் மாவட்ட தலைவர் ஆயிருக்க மாட்டேன்னு. விஜயதரணி அம்மையாரால் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் முடிஞ்சது, மாவட்ட தலைவராக முடியலை. த டாப்பர்ஸ் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவராக இருந்தாங்க, நான் காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவராக இருந்தேன். எது டாப்பு? சட்டமன்ற உறுப்பினராக அப்போ ஒரு மாவட்ட தலைவர் தான் பெருசு. அது எங்க காங்கிரஸ் எனக்கு பெண்களை மதிச்சனால தானே எனக்கு கொடுத்தாங்க. ஈஸியான இது கிடையாது. அதான் சொல்றேன், இந்த ஆண்கள் டாமினேட் பண்ணக்கூடிய அரசியல்ல இந்த ஆண்கள் எல்லாத்தையும் இது பண்ணக்கூடிய இடத்த எனக்கு ஒரு மாவட்ட தலைவர் கொடுத்தாங்கல்ல. அப்ப என்னோட கட்சி வந்துட்டு பெண்களை அங்கீகரிச்சனால தானே கொடுத்தாங்க. இன்னொன்னு அவங்க சொல்லக்கூடிய அவங்களோட இதுக்கே நான் வரேங்க. இவங்க வந்துட்டு 3 தடவை சட்டமன்ற உறுப்பினராக ஆனாங்க. இவங்க எந்த கேட்டகரியில் இவங்க வந்தாங்க? பெண்ணுங்கிற ஒரே கேட்டகரியில் தான் இவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக எங்கள் கட்சியிலேருந்து கொடுத்தாங்க. அல்லாமல் வந்துட்டு இவங்க ஆணாக இருந்தானா இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? சரி, இன்னும் அவங்க சொன்ன அதே குற்றச்சாட்டுக்கு வரேன். இவங்க திரும்ப வந்துட்டு ஸ்டேட் லெவல் எல்லாம் நிறைய இன்சார்ஜ் எங்களுக்கெல்லாம் எனக்கும் கிடச்சிருக்கு, ஸ்டேட் இன்சார்ஜ் வந்திருக்கு. பட் நிறைய பெண்களுக்கு கிடைக்காம இருக்குல்ல, நிறைய ஆண்களுக்கு கிடைக்காம இருந்தல்ல. இவங்க பெண்ணுங்கிறதுனால தானே சரி, அதாவது எங்களுக்கு அந்த கோட்டா சிஸ்டம் கிரைட்டீரியா பெண்ணுங்கிறதுனால தானே இவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். டெல்லியில் இன்சார்ஜ் கொடுத்தாங்க, பஞ்சாபில் கொடுத்தாங்க, கர்நாடகா கொடுத்தாங்க, கேரளா கொடுத்தாங்க. இப்படி எல்லா மாநிலத்துக்கும் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்க. ஆண்களுக்கு எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க? கொடுக்கல. இவங்களுக்கு கொறடா கொடுத்தாங்க. இவங்க தான் கொறடா. எத்தனை பேருக்கு மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க? கொறடான்றது ஒரு முக்கியமான பொறுப்பு. கண்டிப்பாங்க, சட்டமன்றத்தில் கொறடாங்கிறது பெரிய இது. அதாவது இவங்க வேற எதுக்கோ ஈல்ட் ஆயிட்டாங்க. அப்ப என்ன, காங்கிரஸ் கட்சி இவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்துச்சு. இவங்க என்ன பார்த்தாங்க, காங்கிரஸ் விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு அங்கீகாரம் எல்லாமே கொடுத்துருந்தோம்.
அதனால சும்மா ஏதோ மேம்போக்கா ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு இதுக்காக மட்டும்தான் இவங்க வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. முக்கியத்துவம் கொடுத்தா இன்னைக்கு வந்துட்டு பாருங்க, நானே ஒரு பெண்ணாக தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். இன்னைக்கு எங்க கட்சியில வந்துட்டு சுதா ராமகிருஷ்ணன் என்பவர் வந்துட்டு 9 பேர் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க எங்க எம்பியா. அதுல வந்து 2 பெண்கள், சுதா ராமகிருஷ்ணன் அவர்கள் பெண் ஜோதிமணி எம்பி ஆகிட்டாங்க, ஜோதிமணி அவர்கள் பெண் எம்பி ஆயிட்டாங்க. இதை விட காங்கிரஸுக்கு வந்துட்டு வேற என்னங்க, அது மாதிரி எங்களுடைய அகில இந்திய தலைவியாக அன்னை சோனியா காந்தி இருந்தாங்க. பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. பிரியங்கா காந்தி இன்னைக்கு இது பார்லிமெண்டேரியன் ஆக போறாங்க. இவங்கெல்லாம் பெண்களா இருந்தனால தான் இந்த பட் அந்த வாய்ப்பு குற்றச்சாட்டை நீங்க முற்றிலும் மறுக்கிறீங்க. முற்றிலுமாக மறுக்கிறேன். ஏன் இவங்கள வேற குற்றச்சாட்டு ஏன் இவங்களால சொல்ல முடியல? இவங்க வாதத்துக்கே வாரம். இவங்க அம்மா வந்துக்கிட்டு முன்னால ஏதோ எங்களுக்கு அது தெரியாது. நாங்களாம் அப்போ சின்ன வயசு தெரியாதோ சென்னை சென்னை நகரத்தினுடைய மகிழா காங்கிரஸ் தலைவியாக இருந்தாங்கலாம் சொல்கிறாங்க. அப்போனா அவங்க பெண்ணுங்கிறதுனால தானே கொடுத்தாங்க. இவங்க சொல்கிறாங்க எனக்கு எந்த நேரம் வேணும்னாலும் ராகுல் காந்தியை பார்த்து பேசுவேன் அப்படி இப்படின்ட்டு எல்லா இன்டர்வியூலலாம் சொல்லியிருக்கிறாங்கல்ல முன்னால். அப்போ இவங்களுக்கு வந்துட்டு ராகுல் காந்தியை பார்க்குறதுக்கு வந்துட்டு இவங்களுக்கு நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாலும் இவங்க சொன்னாங்க சோனியா காந்தியை பார்க்கலாம், எந்த நேரம் வேணாலும் எனக்கு சோனியா காந்தி ஃபோன் பண்ணி பேசுவாங்கன்னு எல்லாட்டையும் சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்துட்டு அந்த முக்கியத்துவம் எங்கள் கட்சி கொடுத்துருக்குது. அதனால இவங்கள நாங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல வச்சுருப்போம். எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. எனக்கு ராகுல் காந்திக்கெல்லாம் ஃபோன் பண்ண முடியாது. அன்னை சோனியா காந்திக்கு ஃபோன் பண்ண முடியாது. சாதாரண தொண்டர்கள் யாருக்கும் பண்ண முடியாது. இவங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ சந்தர்ப்பங்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் நிறைய சந்தர்ப்பம் கொடுத்துருந்தோம். அதான் சொன்ன மாதிரி அவங்களே சொல்லிக்கோங்க. அன்னைக்கு எங்களோட ஒரு மேடையில் சொன்னாங்க, சோனியா காந்தி ஃபோனில் பேசினாங்க, உடனே இவங்க தமாகாவை இணைக்கிறதுக்கு பாடுபடும் வாய் அவங்க வாயாலே தான் சொன்னாங்க. சோனியா காந்தி ஃபோனில் பேசினால தான் இவங்க போய் நிறைய வேலைகள் பண்ணினாங்கலாம். ஃபோனில் பேச நாங்களும் சோனியா காந்தியை பார்க்குறதுக்கே தவம் வருவோம். ஏதோ கூட்டத்தில் தூரத்துலேருந்து பார்த்தா ஐயோ அப்படிங்கிறோம். இவங்களுக்கு பக்கத்தில் பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்ச பிறகும் இதை விட ஒரு கட்சி அவங்களுக்கு வேறு என்ன அங்கீகாரம் கொடுக்கணும்? இன்றைக்கி எம்எல்ஏ பென்ஷன் வாங்குறாங்க. காங்கிரஸ் கட்சி கொடுத்த கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த எம்எல்ஏ பென்ஷன் வருதில்ல. காங்கிரஸ் கட்சி கொடுத்த ஒரு இது தானே அங்கீகாரம் தானே. இன்றைக்கு இவங்களை பிஜேபியில் வந்துட்டு அப்படி தாம்பளம் தட்டு போட்டு விரிச்சு கூப்பிட்டுருக்காங்க. சாதாரண ஒரு ஆளை கூப்பிட மாட்டாங்களே பிஜேபி. காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏயாக இருந்ததால் மட்டும்தான் உங்களுக்கு ரெட் கார்பெட் விரிச்சு பிஜேபி கூப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நியூஸ், காங்கிரஸ் எம்எல்ஏ ஜாயின் பண்ணாங்கன்னு. ஒரு நியூஸ் தானே அது. ஆமா, அது ஒரு நியூஸ் தான். தட் இஸ் ஒன்லி எ நியூஸ். 2 நாள் நியூஸ் முடிஞ்சு இன்னைக்கு. பட் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த எதுக்குன்னா அவங்களால தானே இன்னைக்கு அவங்க ரிசைன் பண்ணனால இன்னைக்கு எனக்கு வந்துட்டு மக்கள் என்ன விளவங்கோட்டில் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேங்க்ஸ் விஜயதாரணி. கண்டிப்பா தேங்க்ஸ் டு விஜயதாரணி அவர்கள், மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நீங்கள் உங்களை அறிவிக்கப்பட்ட அந்த தருணம் கேட்டிருந்தேன், எப்படி இருந்துச்சு? நீங்கள் சொன்னீங்க 2006 ட்ரை பண்ணிட்டு இருந்ததா சொன்னீங்க. இப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? பட் ஓகே, நீங்கள் சொன்னீங்க அந்த ரிசைன் பண்ணதுக்கப்புறம் சீனியாரிட்டி பிரகாரம் நீங்கள் இருக்கீங்கன்னு. அந்த நாள் எப்படி இருந்துச்சு? எது மூலியமாக அந்த தகவலை கேள்விப்படுறீங்க? சார் ஆக்சுவலி ஏன்னா ரேஸில் வந்துட்டு நிறைய பேர் இருந்தோம். நாங்கள் நிறைய பேர் இருந்தோம். ஒரு லாஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணல ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட்லேயும் நான் இருந்து அதுக்கப்புறமா அவங்கள அனலைஸ் பண்ணியிருப்பாங்களே இல்லை யாருக்கு கொடுத்தா வின்னிங் பாசிபிளி. ஸோ அதில் வந்துட்டு நான் லீட் பண்ணினேன். ஸோ எனக்கு ஒரு இண்டிகேஷன் வந்துட்டு எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்னதாக எனக்கு தோணுச்சு, ஓகே வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் எனக்கு இருந்து அப்புறமா என்ன வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எங்கன்னா திருநெல்வேலியில் வச்சு ஒரு பெரிய மாபெரும் பொதுக்கூட்டத்தில். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எனக்கு கிளாரிட்டி கொடுங்க. அந்த அறிவிப்பு அப்படின்றது இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் போட்டிடுறீங்க, அது விளவங்கோட்டில் அப்படின்றப்ப அது ஈஸியான ஒரு தருணமாக இருந்திருக்காதுல்ல? ஃபஸ்ட் டைம் இப்போ ஒரு மொபைல் மூலியமாகவோ இல்லை செய்தித்தாள் மூலியமாகவோ டிவி சேனல்ஸ் மூலியமாகவோ நம்ம அதை கேட்போம்ல. அப்போ உங்கள் கூட யார் இருந்தால் அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு நான் கேட்குறேன். அந்த அனௌன்ஸ் பண்ணுற டைமில் ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் வந்து அனௌன்ஸ் டிவியில் வந்துட்டு மாறி வந்துட்டு இருந்துச்சு. இன்னொருத்தர் பேரும் வந்துச்சு, என்னோட பேரும் வந்துச்சு. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், எனக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். அந்த டைமில் எங்கள் வீட்டில் என்னோட அப்பா அம்மா, வீட்டில் உள்ளவங்க எல்லாரும், ஃபேமிலி எல்லாருமே, அப்புறமா கட்சிக்காரவங்களும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்போ அதை பார்க்குற டைமில் கட்சிக்காரவங்க வந்துட்டு எல்லாரும் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னொரு பேரும் வந்துட்டு இருக்குன்னா கொஞ்சம் கூல் ஆகுங்க, இது ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம்ல, எதுவும் எந்த நேரம் நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ கூல் ஆங்க, இது நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு கரெக்டாக ஒரு
1 மணி 1:15 மாதிரி இருக்கும் மத்தியானம். ஒரு 12:30 1 மணி இருக்கும், 1:15 இருக்கும். அப்போ எனக்கு டெல்லியிலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. ஓ! ஓகே. டெல்லி தான் இதெல்லாம் டிசைட் பண்ணுறது உங்களுக்கு டெல்லி தான் இல்லையா? எங்களுக்கு வந்து நாங்க தேசிய கட்சி இல்லையா? ஓகே. சாரி. அப்ப அங்கேருந்து எங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் எனக்கு குடுத்தாங்க. என்ட்ட கேட்டாங்க, "உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் திருநெல்வேலி போறதுக்கு? முதலமைச்சர் வந்துட்டுருக்குறாங்க. அங்க அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணுன்ட்டு." நான் சொன்னேன், "எனக்கு ஹார்ட்லி ஒரு 1 ஹவர்ல நான் போயிடுறேன் என் வீட்லேருந்து" அப்படின்னு. "ஓகே, பி ரெடி டு கோ" அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. பி ரெடி டு கோ அப்படின்னு. அப்போ நானும் ஸோ அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தானே. ம், ம், ம். அப்படின்னு நான் அப்புறமா அந்த அப்புறமா என்னோட ஆதரவாளர்லாம் அங்கே இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அப்போ டிவியில் வந்து அப்போ ஃப்ளாஷ் நியூஸ் போட ஆரம்பிச்சாங்க. என்னோட பேர் போட ஆரம்பிச்சாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அதை நீங்கள் நம்பக்கூடாது அன்டில் அதை சொல்லலை. ஒரு த்ரில்லிங் கேம் மாதிரி தான் இருந்துச்சு மார்னிங்லேருந்து. பக் பக் பக்குன்னு. ஆமாம், நான் ரெண்டு நாளாகவே இப்படி தான் இருந்துச்சு. என்னென்னா டிவியில் வரதை நம்ம அன்டில் அதர்வைஸ் நீங்கள் உங்கள் கையில் பேப்பர் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு. ம், ம். அப்புறமா எனக்கு ஒரு 2:30 மாதிரி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் திருநெல்வேலி கிளம்புங்க, ம். ஆனால் பேப்பர் கையில் வராமல் நீங்கள் ஸ்டேஜில் ஏறக்கூடாதுன்ட்டாங்க. ஓ! சரியா? ஸோ நீங்க அங்க நிக்கிறீங்க. கீழ அந்த மேடைக்கிட்ட நிக்கிறீங்க. இல்லை, மேடை கிட்ட நான் நாகர்கோவில்ல தான் இருக்கேன். என்னோட வீட்டில் தான் வீட்ல தான் நான் இருக்கீங்க. பட் அந்த பேப்பருக்காக வெயிட் ஆமாம், பண்றீங்க. பேப்பருக்காக வெயிட் பண்ணுறேன். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அப்பவும் என்னன்னா 1-2 சேனல்ல என் பேரை போடலை, இன்னொருத்தரோட பேரை போட்டுட்டு இருந்தாங்க. சரியா? அப்போ நானும் ஓகே ஃபைன். அப்போ வந்து சொன்னாங்க, நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்னு திரும்ப சொன்னாங்க. நான் அப்புறமா இங்கேருந்து போய் கொஞ்சம் அப்படி வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கிற டைமில் வீட்டில் வச்சு எனக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு நான் கிளம்பணும்னு ரெடியான உடனே எனக்கு ஒரு 2:45 மாதிரி அஃபிஷியலாக நவ் யூ கேன் ஸ்டார்ட் அப்படின்ட்டாங்க. ஓகே. ம். அஃபிஷியல் டிக்ளரேஷன் எனக்கு ஏன்னா டிவியில் போடுறதில்ல. அதுக்கப்புறமா எனக்கு அங்கே பேப்பர் எனக்கு மெயிலும் இதுவும் வந்த உடனே தான் நான் ஆமாம் அதான் சொல்கிறேன்ல, அது இறங்குறேன். அப்போ தான் எனக்கு அதுவும் திரும்ப என்ன சொன்னாங்க, இப்போ பேப்பர் கொஞ்சம் நேரத்துக்கு உங்கள் கையில் வரணும். இது வந்துட்டு அஃபிஷியலாக எனக்கு அங்கேருந்து ஒன்று சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் பேப்பர் கையில் வரணுன்ட்டாங்க. ம், ம். நீங்கள் கிளம்பி போங்க, பேப்பரோட தான் நீங்கள் ஏறணும் ஸ்டேஜில். அந்த டைம் கூட மாறினேன். ஏன்னா எங்கள் கட்சியில் எல்லாம் நடந்துட்டு உண்டு. முன்னாடி ஒருத்தரை அறிவிச்சிட்டு அதுக்கப்புறமா நாமினேஷன் போட்ட டைமில் மாற்றினது. ஸோ அதனால கிடைக்கிற வரைக்கும் வந்து திக் திக் மூமெண்ட் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கப்புறம் கையில் வாங்கினேன், எங்களுக்கு கிடைச்சிட்டேன். பேப்பர் வந்துட்டு ஸ்டேஜில் ஏறுங்க நாங்கள். அப்போ முதலமைச்சர் அவங்க அறிமுகப்படுத்துறாரு இல்லையா? ஆமாம். அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? அதான் அப்போ அங்கே போன டைமில் அமைச்சர்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. முதலமைச்சர் எனக்கு அறிவிக்குமா, இது எனக்கு அதான் சொல்லலை. உங்களுக்கு பொறுப்பு அமைச்சர் மனோ தங்கராஜா? ஆமாம், எங்களுக்கு பொறுப்பு அமைச்சர் மனோ தங்கராஜ். அங்கே வந்து ஸ்டேஜில் வச்சு என்னை வந்துட்டு விளவங்கோடு தொகுதி சட்டமன்ற வேட்பாளர்னு சொல்லிட்டு அவங்க அறிவிக்கிற டைமில் அது வந்து மிகப்பெரிய யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அன்னைக்கு தான் கேண்டிடேட்டை எங்கள் காங்கிரஸ் கட்சி அஃபிஷியலாக எனக்கு ஒரு 3:30 அந்த டைமில் அறிவிக்கிறாங்க. முதலமைச்சர் 4:30 அவர் கூட ஸ்டேஜில் நான் நிற்கிறேன். யூ ஜஸ்ட் ஆமாம், அதான் சொல்ல எல்லாமே டக்கு திங்க் பண்ணுறதுக்கும் எதுக்குமே டைம். ஸோ அப்போவே அது பெரிய ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம். ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜய் வசந்த் அவர்களே எங்களோட பார்லமெண்ட் ஒரு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அப்போ அது அவர் அதனால கன்ஃபார்மாக அவர் அங்கே போயாச்சு. ஸோ எனக்கு மட்டும்தான் இந்த ஒரு இது இருந்தது. எனக்கும் இன்னொருத்தருக்கு அந்த திருநெல்வேலி எம்பியாக நிற்கிறேன் அவருக்கு, ராபர்ட் ப்ரூஸ் அவங்களுக்கும். எங்கள் 2 பேர் தான் இப்போ வருமா அப்போ வருமா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். ஸோ எங்கள் 2 பேருக்குமே அது வந்து மிக மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா அப்போவே எங்களுக்கு தெரியும். ஏன்னா முதலமைச்சர் அப்போ என்ன சொன்னாருன்னா, இந்த பொதுக்கூட்ட மேடையை பார்த்து சொன்னார்னா, அங்கே தாரகை கட்பட் நிற்கதாட்டு நீங்கள் நினைக்காதீங்க, அங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் என்னும் நான் நிற்பதாக நினைத்து நீங்கள் வேலை செய்யுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே நம்ம வந்து அலையன்ஸ் பார்ட்டி எல்லாருமே தீயா வேலை பார்த்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா எல்லாருமே எந்த ஒரு சுணுக்கமும் இல்லாமல் ரொம்ப இது முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை வந்துட்டு எனக்கு வந்துட்டு பெரிய ஒரு பூஸ்ட் கொடுத்து அப்போவே வந்து நான் கண்டிப்பாக 35,000 ஓட்டுக்கு மேலே வின் பண்ணுவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு எனக்குள்ளாலே கொடுத்தது. அது ஒரு வார்த்தை, அதில் வந்து மாட்டு கருத்தே கிடையாது. நீங்கள் முதலாக தொகுதிக்கு போய் ஒரு வாக்கு கேட்டிருப்பீங்க. நீங்கள் சொல்லிங்க சின்ன வயசுலேயே வந்து நிறைய பேத்துக்கெலாம் கேம்பெயினுக்கெலாம் போயிருக்கீங்க அப்படின்னு. பட் உங்களுக்காக நீங்கள் வாக்கு கேட்டு உங்கள் தொகுதிக்கு நீங்கள் போகிறீங்க, மக்களை பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் மணக்க வைப்பாங்க. பட் இது அரசியல் பாரம்பரியமாக நடக்கிறது, ஆர்த்தி எடுக்கிறது வந்து எல்லாமே. உங்களுக்கு அப்போ என்ன தோணுச்சு, இந்த மக்களுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு? அது நீங்கள் கேட்ட நியாயமான ஒரு கேள்வி. என்னென்னா நான் வந்து அந்த தொகுதிக்குள்ளால் விளவங்கோடு தொகுதிக்குள்ள போய் எனக்கு புதுசாக போன மாதிரி எனக்கு இல்லை. ஏன் புதுசாக போன மாதிரி இல்லைன்னா,
எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, இந்த கட்சிக்காரவங்க எல்லாருமே தெரிஞ்சு. இப்போ நான் புதுசாக கட்சிக்கு வந்தால் தான் எனக்கு யாருமே பழக்கம் இருக்குது. பட் எல்லாருமே தெரிஞ்சவங்க. அங்கே பின்ன எங்கள் ஊரில் வந்துட்டு ஆர்த்தி எடுக்கிற வழக்கம்லாம் எங்கள் ஊரில் கிடையாது. ஓகே. எங்கள் ஊரில் அந்த மாதிரி வழக்கம் கிடையாது. ஆனால் எனக்கு இருந்த காலம் வந்து குறுகிய காலம். ஏன்னா 25ஆம் தேதி என்னை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 27ஆம் தேதி நாமினேஷன். ஒரு நாள் தான் இடையில இருந்துச்சு. 27ஆம் தேதி நாமினேட் பண்ணுறோம். நாமினேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரூட்டனி எல்லாம் முடிச்சு 1ஆம் தேதியிலேருந்து கேம்பெயின் ஆரம்பிக்கிறேன். ஸ்க்ரூட்டனி முடியணும்ல, அதுக்கப்புறம் 1ஆம் தேதி. அப்போ எனக்கு கேம்பெயின் பண்ணுறதுக்கு வெறும் 17 நாள் தான். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. இப்போ எனக்கான கேம்பெயின் நானே அப்போ தான் வந்துட்டு, அப்போ நமக்கு உண்மையே சொல்லணும், ஒன்றுமே தலையில் ஓடாது. மற்றவங்களுக்காக வேலை பார்க்குறோம், நம்ம சுற்றி இருப்போம். இப்போ எமக்கு வந்து நம்ம வந்துட்டு, ஏன்னா நான் சொன்ன கொஞ்சம் கட்சிக்காரவங்க வேலை பார்த்தாங்க. கட்சிக்காரவங்க வேலை பார்த்தா என்னோட ஒரே வேலை கையை கும்பிட்டுட்டு மக்கள்கிட்ட ஓட்டு, இது மட்டும்தான் எனக்கு இருந்துச்சே ஒழிய எந்த ஒரு கஷ்டத்தையுமே எங்களோட காங்கிரஸ் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியால எனக்கு தரல. அவங்களே அந்த வேலையை பார்த்துக்கிட்டாங்க. என் பிறகு நான் என்னோட மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தது மக்களுடைய பேசிக் கமிட்டிஸ் நான் ரெடி பண்ணி செய்து கொடுப்பேன். இப்போ கூட சட்டமன்றத்தை பேசுறது இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். பஸ்ஸுக்காகவும், எக்கோ டூரிசமுக்காகவும், அந்த கரண்ட்டுக்காகவும், ரோடுக்காகவும் இதை தான் நான் பேசினேன்னு ஒழிய பெரிய பெரிய பில்டிங்கை கொண்டு வாங்க, பெரிய பாலம் கொண்டு வாங்க நான் கேட்கவே இல்லை, கேட்க போகிறதும் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா இருக்க 2 வருஷம் பாசிபிளோ அதை கொடுங்க. அது மட்டும் தான், அதுதான் என்னோட கோரிக்கை. நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வீடியோ ஒரு வாரமாக பயங்கரமாக வைரல் ஆச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஜகவோட சட்டமன்ற உறுப்பினர் கூடிய வானதி சீனிவாசன் உங்களுக்குமான ஒரு உரையாடல், அது என்ன நடந்துச்சு, அது என்ன பேசுனீங்க, எப்படி அது சந்திப்பு நடந்துச்சு? சந்திப்பு நான் சட்டமன்ற அது 2 நாளைக்கு முன்னாடி என்னென்னா, நான் வெளியில் வந்தேன். வெளியில் வந்தப்போ வானதி ஸ்ரீனிவாசன் என்னுடைய சக தோழி மட்டும் இல்லாமல் எங்களோட சட்டமன்ற உறுப்பினர், தோழிதான் எடுத்துக்கலாம். அங்கே சட்டமன்ற உறுப்பினராகவும் 2 பேருமே அவங்களும் ஒரு பெண், நானும் ஒரு பெண். அவங்க வந்துட்டு ரொம்ப நல்ல மனதோடைய எங்கள் மாவட்டத்திலேருந்து, கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து லேடிஸ் வந்திருந்தாங்க. இப்போ அவங்க என்னென்னா, உங்கள் எம்எல்ஏ போகிறாங்க வாங்கன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு பெண்களுக்கும் பெண்களுக்குமான உரையாடல், ஒரு தேசிய கட்சியினுடைய 2 நண்பர்கள் நடத்திய உரையாடல். சரியா? இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல். ஏன்னா நான் செலக்ட் ஆகிருக்கிறது காங்கிரஸ்காரங்க மட்டும் ஓட்டு போட்டு நான் செலக்ட் ஆகலை. கண்டிப்பாக பிஜேபி சார்ந்தவங்களும் கொஞ்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. சரியா? நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு பொது, நான் ஒரு சாரை எனக்கு பார்க்க முடியாது. என்னோட பிளட்டில் வந்துட்டு காங்கிரஸ் பிளட் இருந்தாலும் இன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராங்கிறது விளவங்கோடு தொகுதி மக்களோட எல்லாரோடதும், எல்லாருக்குமான கேண்டிடேட் தான். ஆமாம், எல்லாரோட இது பண்ணுற டைமில் இது ஒரு ஆரோக்கியம். பெண்கள் இருந்த டைமில் பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் நான் பேசணும். எல்லாரும் அரசியல் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னு ஒரே இடம். அதான் சொல்கிறேன், எல்லாரும் அரசியலுக்கு வாங்க, அரசியலுக்கு வாங்க, நீங்கள்லாம் நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட். இதுதான் எங்களுக்குள்ளேய, ஏன்னா பெண்களை பார்க்கும் பெண்களுக்கே உறுதியாக ஒரு ஃபுல்லாக சிரிப்பு சத்தமாக இருக்கும். அதான் சார், பெண்களுக்கே உறுதான ஒரு, ஏன்னா வானதி ஸ்ரீனிவாசன் ரொம்ப ஜாலி டைப்பு, ரொம்ப. ஸோ நேச்சுரலி நானும் அதே மாதிரி தான். இப்போ பெண்களை பார்க்குற டைமில் நம்ம என்ன பேசுவோம் இருந்துட்டு, நல்லா இருக்கே, சிலவங்க கேட்பாங்க சுடிதார் நல்லா இருக்கு, புடவை நல்லா இருக்கு, இது ஜாலியாக, அது ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் அது பத்திரிகைக்காரவங்க பெருசாக போட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக என்றைக்குமே மலராது. பாஜக என்றைக்கும் ஆணித்தரமாக சொல்கிறேன், இங்கே வந்துட்டு திராவிட கலாச்சாரம் வந்துட்டு ஊறி போன ஒன்று தமிழ்நாட்டில். ஸோ அந்த இடத்துல அது படிப்பறிவு மிகுந்த மக்கள் உள்ள இடம் தமிழ்நாடு. படிப்பறிவு மட்டும் இல்லை, திங்கிங் கெப்பாசிட்டியும் உள்ளவங்க மக்கள் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அவங்களுக்கு வந்துட்டு ஜாதி மதம் இனத்தை தவிர்த்து தமிழன் என்கிற உணர்வு இருக்குது. அவங்க நம்ம மக்கள் யாருமே ஏதோ 1-2 இடத்துல நடக்கலாம், பட் மற்றபடி யாருமே நீ ஹிந்து, நான் கிறிஸ்டியன், நீ அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நீ முஸ்லீம், இதை மாதிரி பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் என்ன ஜாதின்னு நீங்களும் கேட்க போகிறதில்ல, நீங்கள் என்ன ஜாதி நானும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் என்ன ரிலீஜன் நான் கேட்குறேன், நான் என்னோட ரிலீஜனை நான் ஃபாலோ பண்ணுவேன், நீங்கள் உங்கள் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுவீங்க. யாருமே அதில் வந்துட்டு போக் பண்ண மாட்டோம். அதே இது அங்கே வந்துட்டு என்னென்னா, நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி அங்கே பாஜக வந்ததுன்னா, படிப்பறிவு வந்துட்டு மக்களுக்கு இல்லை. நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் முதலே சொன்னேன், பெண்களுக்கு படிப்பு எவ்வளோ முக்கியங்கிறது, இதுவும் அதில் ஒன்று. படிப்பறிவு உள்ள இடத்துல வந்துட்டு பாஜக வளராது, வளரப்போவதும் இல்லை. எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, கேரளாவில் ஒரு எம்பி வந்து சார், கேரளாவில் எம்பி வந்துட்டு அவரை வந்து நீங்கள் பாஜகவை எடுக்கக்கூடாது. ஹீ இஸ் அ செலிபிரிட்டி ஃபிலிம் ஸ்டார். பட் அந்த ஃபார்முலா கூட இங்கே ஒர்க் அவுட் ஆகலையே. இங்கே வந்துட்டு எந்த ஃபிலிம் ஸ்டார்னாங்க?
சரத்குமாரோட மனைவி ராதிகா சரத்குமார். இங்கே சுரேஷ் கோபிக்கும் ராதிகா சரத்குமாருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. சுரேஷ் கோபி வந்துட்டு அங்கே திருச்சூர்காரர், அவர் வந்துட்டு அங்கே வந்துட்டு சூப்பர் ஸ்டார். இப்போ நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு கேரளாவோட நிறைய நெருங்கிய தொடர்பு உண்டு. இப்போ அந்த இதில் வச்சு நான் சொல்கிறேன், அவரோட இம்பேக்ட் வந்துட்டு சுரேஷ் கோபியோட இம்பேக்ட் கண்டிப்பாக கன்னியாகுமரிக்கும் உண்டு. இந்த ரிசல்ட் டே எப்படி மேம் இருந்துச்சு? ரிசல்ட் வர அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு பதட்டம் உண்மையில் எனக்கு இருந்துச்சு. தெரியும் மிகப்பெரிய வித்தியாசம் நம்ம ஜெயிப்போன்னு தெரியும். ஆனாலும் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா அந்த 6 o'clock 6:30 நான் உள்ளால போனேன். பட் ஒரு டென்ஷன், ஏன்னா அப்போ உள்ளால இருந்துட்டு நான் ஒவ்வொரு டேபிளாக எவ்வளோ இதுன்னு வாக்கு வித்தியாசம் நான் தான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு இடத்துல எனக்கு கம்மியாக இருந்து ஒரு அந்த டைமில் என்ன அறியாமலேயே நான் வந்துட்டு அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காக ஒரு ஐயோ ஒரு பெண்களுக்கே இல்லைன்னா ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு வரும் ஒரு கம்மியாயிருமோ நம்ம நினைச்சதை விட, அந்த ஒரு பதட்டம் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஏன்னா எல்லா டேபிளையும் வந்து எனக்கு ஜாஸ்தி தான் வந்து, பட் ஒரு இடத்துல கம்மியானப்போ ஏன்னா என்னோட இது என்னன்னா முத போய் பார்க்குறது அந்த டேபிளில் தான். ஓகே, கம்மியான டேபிளில் தான் நான் ஃபஸ்ட்டு போய் எத்தனை ஓட்டு கிடச்சிருக்கிறேன்னா மேடம் அது கம்மியாக இருக்குது அப்படின்னோடனே எனக்கு அந்த ஒரு அந்த ஒரு இது. அதுக்கப்புறமா அது மொத்தமாக ஏன்னா எல்லாரும் என்ன கன்சோல் பண்ணாங்க, இல்லை மேம் எல்லா இடம் ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் என்ன மேடம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஓகே. ஸோ அதுக்கப்புறமா பதட்டமே இல்லை. எப்போ ரிசல்ட் வந்துச்சு மேம்? எந்த சார் எனக்கு மட்டும் என்னென்னா ஒரு 12 மணி 12 மணியில் ஆகிற டைமில் என்னன்னாங்கன்னா ஜெயிச்சுதான், ஏன்னா இன்னும் கவுண்ட் பண்ணுறது இருக்குது. பட் ஆனாலும் தாரகை கட்பட் வெட்டின்னு ஒரு 12:30 டிக்ளேர் பண்ணுறாங்க. என்னென்னா டிக்ளரில் டிவியில் போட ஆரம்பிச்சாங்க. என்னென்னா இன்னும் கவுண்ட் பண்ணுற ஓட்டை விட இது ஜாஸ்தியாக இருக்குது நான் மற்ற அதனால அதுங்கிற. ஸோ அஃபிஷியல் வெற்றி வந்துட்டு எனக்கு ஒரு 2:30-3 மணி மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. நீங்கள் அப்போ அந்த வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு உங்களை அறிவிச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பழசை நினச்சி பார்த்துருப்பீங்களே, இத்தனை ஆண்டு காலம் முதல்ல காங்கிரஸ்லேருந்து வந்ததாகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பேசினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து இப்போ நீங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னப்போ இத்தனை மக்கள் நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப ஒரு நம்ம பழசை நினச்சி பார்ப்போம்ல, நினச்சி பார்த்தப்ப என்ன உங்களுக்கு மைண்டில் வந்து? சார் உழைப்புக்கும் நேர்மைக்கும் கிடைத்த வெற்றியாக தான் நான் இதை பார்த்தேன். யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க அந்த தருணத்தை? இந்த தருணம் என்னோட விளவங்கோடு மக்களுக்கு மட்டும்தான் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஒழிய. பட் ஒரு சின்ன வருத்தம், என் பாட்டி என் கூட இப்போ இல்லைங்கிற ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது. நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க அவங்க தான் உங்களை ரொம்ப ஈர்த்தவங்க அப்படின்னு. ஆமாம், அதுக்காக எங்கள் பாட்டி நான் அரசியலுக்கு வரேன்னு நான் எதிர்பார்க்கல, அது வேற. பட் ஒரு இன்ஸ்பிரேஷனல் லேடி என்னோட பாட்டி தான். அவங்க இருந்தாங்கன்னா எப்படி பார்த்துருப்பாங்க உங்களை அதோட வெற்றியை? கண்டிப்பாக என் பாட்டி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா பாட்டி இப்போ இறந்து 10 வருஷத்துக்கிட்ட 10 இல்லை 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் ஆகுது. ஃபுல்லாக என்னை ஆழாக்குனது என்னோட பாட்டி தான். என்னோட குழந்தைய என்ன பையனை வளர்த்துனதும். ஸோ எனக்கு என் பாட்டினாலே ஒரு இது, அவங்க இல்லைங்கிற ஒரு வருத்தத்தை தவிர மீதியெல்லாம் எனக்கு பிரச்சனை. மற்றபடி விளவங்கோடு மக்கள் தான். இங்கே அரசியலில் தாண்டி சினிமாவில் பார்ப்பது உண்டா? சினிமாவில் உங்களை ஈர்த்த நடிகர்னா யாரை சொல்வீங்க? சினிமாவில் ஈர்த்த நடிகர் அப்படின்னு கேட்டால் சொல்கிறதுக்குன்னு எல்லாருமே ஓகே. எனக்கு அப்படி ஸ்பெசிஃபிக் நடிகர் விஜயோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க? நேரடியாக கேள்விக்கே வந்துடுறேன். அரசியல் அவர் வர்றதை நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். ஏன்னா அவரும் வந்துட்டு அவரோட சிந்தனைகள் வந்து ஒரு காங்கிரஸை நோக்கியான ஒரு சிந்தனையாக தான் இருக்கிறது. எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று சொல்கிறீங்க. எக்ஸ்க்ளூசிவாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவரோட சில இதெல்லாம் பார்க்குறோம், அவரோட அப்ரோச். ஏன்னா அவரோட சித்தாந்தம் சில சினிமாக்கள் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, பிரின்சிபல்ஸ், சில பேசிக் பிரின்சிபல்ஸ். அவர் இப்போ தனி கட்சி தொடங்கினாலும் நாங்கள் வரவேற்போம். எங்கள் கட்சி கூட வந்தானா மிகுந்த வரவேற்பை நாங்கள் கொடுப்போம். எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்திக்கு வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தோம். அதான் சொல்கிறேன், இதெல்லாம் வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். இருந்துட்டு எங்கள் கூட அவர் வர்றதை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அவர் வரணும், அதாச்சும் அடுத்த ஜென்ரேஷன் வரணும்ல. இப்போ விஜய் கண்டிப்பாக என்னோட ஜென்ரேஷனில் உள்ள ஒருத்தர் தான். இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ இவரை பார்த்து இன்னும் அடுத்த தலைமுறைகள் வரும். அதனால் ஏன்னா ஒரு எப்போவுமே ஒரு செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அரசியலுக்கும் சரி தான், எதுக்கும் சரி தான். இப்போ நீங்கள் போனால் எத்தனை பேர் உங்கள் பின்னால் வருவாங்க, நான் போனால் எத்தனை பேர் வருவாங்க, அவர் இப்போ போனால் எத்தனை பேர் வருவாங்க, டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. 3 கேட்டகரி. நான் இப்போ சொன்ன 3 கேட்டகரி. ஸோ அவரை பார்த்து ஒரு எத்தனை பேர் ஈர்த்து இணையத்தை நம்மளுடைய எம்ஜிஆர், நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து தான் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகி அரசியலுக்கு வந்தாங்க. அதே மாதிரி அவரோட கொள்கைகள் நல்லாகிறதா கண்டிப்பாக அவரை பார்த்து அவரோட இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் வரும். 2026 ஒரு வலுவான அணி உருவாகுமா?
இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு எதிராக அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இப்போ விஜயோட வருகையாகட்டும், இப்போ சீமானும் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்காரு, விடுதலை சிறுத்தைகளும் அங்கீகாரம் பெற்று வளர்ந்துருக்காங்க அப்படின்றப்ப ஒரு வலுவான கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இல்ல சார். இந்த கூட்டணி தான் வலுவான கூட்டணி. எங்களோட கூட்டணி மட்டும்தாங்க வலுவாக இருக்கும். அகில இந்திய தலைமை வந்துட்டு அது ஸ்ட்ராங்கா வந்துட்டு இப்போதைக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க. ம், ம். ஏன்னா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு உடன்பிறவா ம். அண்ணன் தம்பியாக பழகிறார்கள். நட்பு, ஒரு ஆரோக்கியமான நட்பு அவர்களிடம் இருக்கிறது. தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு முற்போக்கான ஒரு நல்ல ஒரு விஷன் தேசிய நீரோட்டத்தில் இருக்குது. இந்த அவருடைய விஷனும் தலைவர் ராகுல் காந்தியோட விஷனும் சேர்ந்து போகிறதுனால யார் யாரெல்லாமோ என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க, இவங்க கூட்டணி இன்னைக்கு உடையும் நாளைக்கு உடையும். ஆரோக்கியமாக இத்தனை வருஷம் போயிட்டுருக்குன்னா அவர்கள் இரண்டு கட்சியுமே மனப்பூர்வமாக ஒத்துப்போவதால் தான். எங்களுடைய சித்தாந்தத்தையும் அவர்களுக்கு பிரின்சிபல்ஸ், அவங்க பிரின்சிபல்ஸ் எங்களுக்கு ஒத்துப்போகுது. அதனால நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு வலுவான 40க்கும் 40 என்ற ஒரு கொள்கையுடன் அந்த எடுத்திருக்கிறோம். 40 நாங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். அத்துடன் என்னுடைய விளவங்கோடு தொகுதியினுடைய வெற்றியும் அப்படி இது 40க்கு 41 வேணால் சொல்லிடலாம் எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு விக்கிரவாண்டிபுரத்தில் வந்து எலெக்ஷன் நடக்குது. அதுவும் எங்களை கண்டு இந்த கூட்டணியை பார்த்து பயந்தனால தான் எதிர்கட்சியான அதிமுகவோ எல்லாம் வந்துட்டு பயந்து ஓடிட்டாங்க கண்டெஸ்ட் பண்ணாமல். இப்போ விஜயோட வருகை அப்படின்றது திமுக கூட்டணிக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாதா? எந்த விதமான தாக்குதலும் ஏற்படாது. ஏனென்றால் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு பக்கபலமாக காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் நின்று கொண்டிருக்கிறது. மட்டும் இல்லாமல் அவர் அறிவித்த திட்டங்கள் வந்து அனைத்துமே பெண்கள் முன்னேறுவதற்கான திட்டங்கள், ஆண்களுக்கான திட்டங்கள், பொதுமக்களுக்கான திட்டங்கள். ஷார்ட்டாக சொல்லணும்னா பொதுமக்களுக்கான திட்டங்கள், படிப்புகள் சம்மந்தமாகட்டும், எதுவும் சம்மந்தமாகட்டுமே. இன்னைக்கு கூட வந்துட்டு ரூரல் ரோட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும் நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கு தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களுக்கு ஒரு ரோல் மாடலாகவே இருக்குது. அவர்களுடைய நட்பும், எங்கள் தலைவர் ராகுல் காந்தியோட நட்பும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய நட்பும் ஒரு அனைவருடைய கண்களுக்கும் ஒரு குளிர்மையான ஒரு நட்பாகவும் இருக்கிறது. ஸோ இந்த நட்புக்குள்ளால கண்டிப்பாக என்றைக்கும் பங்கம் விளைவிக்காது. அதனால் நாங்கள் என்றைக்குமே ஆட்சி பீடத்தில் தான் இருப்போம் என்பது மாற்று கருத்து இல்லை. இறுதியாக ஒரு கேள்வி தான், விளவங்கோடை பற்றி எங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. விளவங்கோடு வந்தால் என்ன சாப்பிட்லாம்? விளவங்கோடில் என்ன ஃபேமஸ்? சார், விளவங்கோடு வந்தேன்னா அழகாக நல்ல மீன் சாப்பாடு சாப்பிடலாம். சரி, அங்கே ஃபேமஸ் வந்துட்டு மீன் ஒன்று, கிழங்கு. அந்த கிழங்கும் அந்த சின்ன வெங்காயம், அந்த காந்தாரி மிளகு எல்லாம் போட்டு ஒரு சம்மந்தி நாங்கள் தள்ளி, அது கிழங்கு, அந்த காம்பினேஷன் சாப்பிட்ட இப்போ சொன்னாலே நாக்கில் தண்ணி வரும். அந்த காம்பினேஷன். அப்புறமா இயற்கையான உணவு தான். ஆக்சுவலி இங்கே உள்ள ஃபுட்டு மாதிரி எங்களோட ஃபுட்டு இருக்காது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் 4 நட்சத்திரம்லாம் பாட்டு தான் நான்வெஜ் எல்லாம் எடுப்பீங்க. அங்கே எந்த இதுவும் ஆகட்டும், ஹிந்துவோ கிறிஸ்டியனோ எந்த ஜாதி எந்த மதம் எதுவும் இருக்கட்டும், எங்களுக்கு என்பி வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மஸ்டான ஒன்று. டெய்லி தவிர்க்க முடியாத ஒரு உணவு வந்துட்டு என்பி, மீன். அப்புறம் அங்கே வந்துட்டு எல்லோரும் மேக்ஸிமம் என்ன பீஃபும் கிழங்கும் சாப்பிடுவோம். நாங்கள் சோறு வந்துட்டு எங்களோட ரைஸ் வந்துட்டு எங்களுக்கு உங்கள் ரைஸ் பிடிக்காது. எங்களுக்கு அந்த பெரிய ரைஸு அது போட்டால் தான் எது. ஸோ இதெல்லாம் எங்களுடைய அந்த மனம், அந்த ரைஸோட மனமே வந்துட்டு உங்களை அப்படியே இழுத்துரும். அதே மாதிரி இயற்கையான ஒரு அழகான ஒரு இடம் தான் விளவங்கோடு மட்டும் இல்லைங்க, கன்னியாகுமரி மாவட்டம். எல்லா இடத்துலையும் நீர்வீழ்ச்சி, தண்ணி. சார், எங்களுக்கெல்லாம் தண்ணி தட்டுப்பாடே குடிக்கிறதுக்கு வராது. நல்ல தண்ணி, நான் கிணத்துலேருந்தெல்லாம் தண்ணி எடுத்து குடிக்கலாம். நாங்கள்லாம் பியூரிஃபை பண்ணியெல்லாம் குடிக்க வேண்டாம். மோட்டர்லேருந்து தண்ணி எடுத்து குடிப்பேன். நீங்களாம் காய்ச்சி குடிப்பீங்க. நாங்கள் அதெல்லாம் பண்ணவே மாட்டோம். எல்லாமே இதுதான். இன்றைக்கி எங்கள் மக்கள் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும்தான். நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயாகட்டும் எல்லாமே இயற்கையாக விளைந்தக்கூடியதான் மேக்ஸிமம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. தொடர்ந்து உங்கள் அரசியலில் அடுத்த கட்டத்துக்கு போக தி டிபேட் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.